அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்பவன் வணக்கம். இன்று 2024 7ஆம் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் காரியாலயத்தில் இருந்து இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்வானது கல்முனையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் மற்றும் கடைக்கரை பள்ளி வாசல் ஆகிய எங்கள் ஊரினுடைய தாய் பள்ளி வாசல் பெரிய பள்ளி வாசல்களாக இருக்கிற இந்த இரு பள்ளி வாசல்களினுடைய நிர்வாக செயற்பாடுகள் கடந்த 17 வருஷமாக அதுல பல முறைகேடுகள் குறைபாடுகள் எல்லாம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஊரில் உள்ள சிவில் அமைப்புகள் தனிநபர்கள் இதர பள்ளிவாசல்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த 17 வருடமாக தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து கொண்டு வந்த தனிநபர் நிர்வாகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த கல்முனை மண்ணினுடைய மார்க்க சமய வழிபாடுகளையும் சரி அதே மாதிரி சிவில் சமூக செயற்பாடுகளையும் வினைத்திறனாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு புதிய நம்பிக்கையாளர் சபையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடந்த காலங்கள்ல பல தரப்பினர்கள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இறைவனுடைய உதவியினால கடந்த 2027/7/24 தேதியிடப்பட்ட நியமன கடிதம் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தினால் அதனுடைய வக்ஃபு பிரிவினாலையும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட நாங்க உத்தியோகபூர்வமாக இன்று பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நியமனத்தின் பிரகாரம் இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது. இந்த நியமனமானது 3 வருடங்களை கொண்ட ஒரு விசேட நம்பிக்கையாளராக இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நியமனத்துக்கான காலங்களாக 22ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 தொடக்கம் எதிர்வருகிற 21ஆம் தேதி 5ஆம் மாதம் 2027 வரையான இந்த 3 வருட காலங்களை கொண்டதாக இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இரு பள்ளிவாசலுக்கும், அதாவது கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் அதே மாதிரி கடற்கரை பள்ளி வாசல் இது இரண்டுக்குமான நிர்வாகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 22 பேர் கொண்ட இந்த நியமனத்திலே நியமிக்கப்பட்டவர்களிலே பெயர் விவகாரங்களை கிரமமாக நான் இங்கே வாசிக்கிறேன். SM ரிஃப்னாஸ் அவர்கள், AR முஹம்மது சஃபானிஸ் அவர்கள், SHM சமீம் அவர்கள், MI அப்துல் அசீஸ் அவர்கள், இப்ரா லப்பை அப்துல் அசீஸ் அவர்கள், SHM ஹனீஃபா அவர்கள், MAM ரியால் அவர்கள், AH ஜுல்கர் நைனன் அவர்கள், PM அஹமத் ஜலீல் அவர்கள், MAM ரிஸ்கான் அவர்கள், NM நௌஷாத் அவர்கள், AM ஹனீஃபா அவர்கள், SLM அமீர் அவர்கள், AMA லத்தீப் அவர்கள், MSM சர்ஜூன் அவர்கள், SLA ஹலீம் அவர்கள், உதுமா லப்பை ஜமால்தீன், MIM அமீர் அலி அவர்கள், AM நசீர் அவர்கள், MS இஃப்திகார் ரிசாத் அவர்கள், AL முகமது ஹனீஃபா அவர்கள் மற்றும் MHM முஃபாரிஸ் அவர்கள். இத்தகைய 22 பேரை கொண்டதாக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமனத்திலே இந்த கிடைக்கப்பட்டிருக்கிற விசேட நிர்வாக சபைக்கு பிரதானமாக 4 கடமைகள் நிபந்தனைகளாக விதிக்கப்பட்டுள்ளது. முதலாவது விஷயம், பள்ளிவாசலினுடைய ஜமாத் லிஸ்டுகளை தயார்படுத்துறது, அந்த ஜமாத் ரிஜிஸ்டரை தயார்படுத்துறதுங்கிறது ஒரு முதலாவது நிபந்தனையாகும். இரண்டாவது நிபந்தனையாகவும் இந்த பள்ளிவாசலினுடைய கணக்கு விவகாரங்கள் நிதி சார்ந்த விஷயங்கள்ல பூரணமான அக்கௌண்ட்ஸை தயாரித்து அதை ஃபைனலைஸ் பண்ணணுங்கிற ஒரு விவகாரம். இந்த கடந்த காலங்களில் நிதி விவகாரம் சம்பந்தமாக பல சீர்கேடுகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதனால அதை ஒரு பிரதான ஒரு நிபந்தனையாக வக்ஃபு சபை அதே மாதிரி முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களம் அதை விதிச்சிருக்கிறது. அதே மாதிரி பள்ளிவாசலுடைய வக்ஃபு சொத்துக்கள் இதர அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் சரியாக ஆவணப்படுத்தி பட்டியலிட்டு அதை பாதுகாக்கிற என்ற விஷயத்தையும் ஒரு பிரதான ஒரு நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பல வக்ஃபு சொத்துக்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தது. நிறைய பிரச்சனைகள் இந்த அசையும் அசையா சொத்துக்கள்ல வந்ததுனால அதை ஆராய்ஞ்சு வக்ஃபு சபை இதை தீர்மானிச்சுக்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது 4வது அம்சம், இந்த பள்ளிவாசலுக்கான கடந்த கால பாஸ்ட் பிராக்டிஸ்கள் அந்த நடைமுறைகளை பின்பற்றி ஒரு பூரண யாப்பு ஒன்று அமைக்கிற இந்த 4 நிபந்தனை கொண்டதாக ஒரு நியமனத்தை வழங்கியிருக்கிறது.
இதுல இந்த நியமிக்கப்பட்டதுல ஒரு மிக பிரதான இன்னொரு நோக்கம், இந்த பள்ளிவாசல்ங்கிறது ஒரு மிக பாரம்பரியமான பல 100 வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரியமான ஒரு தாய் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல என்னென்ன சடங்குகள், சமய விவகாரங்கள், அதே மாதிரி வழக்காறுகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு கொண்டு வந்ததோ அதே இதை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய, அதை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்களாக அதை விதிக்கணுங்கிறது எங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று காலையில எங்களை நியமனம் வக்ஃப் சபையினால மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல் திணைக்களத்தினால எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் அந்த நியமங்களை ஒப்படைச்சு இன்று காலை 10 மணி அளவில் கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல், அதே மாதிரி பள்ளிவாசலுடைய காரியாலயம் இரண்டையும் நாங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறோம். முந்தைய இதுக்கு பொறுப்பதியாக பர்சன் ஆஃப் இன்சார்ஜாக இருந்த டாக்டர் அசீஸ் அவர்களுக்கும் இந்த விடயத்தை எத்தி வச்சு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கடிதங்களை கொடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நிர்வாகத்தை இறைவனோட உதவியினால எந்தவித தடங்கல்களோ எந்தவித சவால்களும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக பாரம் எடுத்திருக்கிறோம். எங்களுடைய பள்ளிவாசனுடைய சமய இதர சமூக செயற்பாடுகள் அனைத்தும் எந்தவித தங்கு தடையின்றி தொடர்ச்சியாக நடக்கும். அதற்குரிய சகல உறுதிப்பாடுகளையும் எங்களுடைய நிர்வாக சபை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. காரியாலயம் திறந்திருக்கும், இதர சமய வழிபாடுகள், ஐவழி தொழுகைகள் எல்லாமே வளமை போன்று நடக்கும். இதுல எந்த விதமான ஒரு தடங்கல்களும் இல்லை என்கிறதோட எங்களோட ஊர் சார்பாக சில பேருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மிக நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து வைத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே மிக நீண்ட காலமாக தொடர்ந்து ஒரு 3 வருடங்களாக தொடர்ந்தேர்ச்சியாக பல தரப்பினர்களும் ஒரு தொடர் முயற்சி ஒன்றை மேற்கொண்டதன் விளைவுதான் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த மாற்றத்துல மிக முக்கியமாக இதுல முன்னின்று இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று செயலாற்றிய இந்த நாட்டினுடைய புத்த சாசன அமைச்சர் கௌரவ பிதுர விக்ரமநாயக் அவர்களுக்கு எங்களுடைய கல்முனை சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே இந்த பிரச்சனைகள் அமைச்சு மட்டத்தில் பேசப்பட்டிருந்தாலும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுடைய தற்போது புத்த சாசன அமைச்சர் அவரே முன்னின்று இந்த விடயத்துக்கு ஒரு தீர்வை தாரத்துக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாகத்தான் இன்று இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்னுடைய ஊர் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது படியாக இந்த நியமனத்தை வழங்குறதுக்கு தற்போது சகல தரப்பினரையும் தொடர்பு கொண்டு சகல தரப்பினருடையும் பேசி அவங்களோட ஆலோசனைகள் எல்லாம் உள்வாங்கி எல்லா தரப்பினர்கள் இதுல இன்ட்ரெஸ்டடாக செயற்பட்ட எல்லா தரப்பினர்களையும் ஊரில் உள்ள எல்லாரையும் சேர்த்து தான் இந்த நிர்வாகங்கள் ஒரு சுயாதீனமான அடிப்படையில் வக்ஃப் சபை நியமித்து தந்திருக்கிறாங்க. எல்லார கருத்துக்களையும் உள்வாங்கி ஆராய்ஞ்சு ஒரு சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி செய்திருக்கிறாங்க. அதற்கு இந்த வக்ஃப் சபைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக வக்ஃப் சபையினுடைய தற்போதைய சேர்மனாக இருக்கிற அல்ஹாஜ் MHM முஹைரின் ஹுசைன் சேர்மன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த வக்ஃப் சபையினுடைய இதர உறுப்பினர்களாக இருக்கிற சட்டத்தரணி மதீன் அவர்கள், அதே மாதிரி பேராசிரியர் PCP ஜௌஹர் சார் அவர்கள், முஸ்தபா ரஜா சாஃபர் அவர்கள், மஹில் டோலே அவர்கள், அதே மாதிரி மௌலவி ML அப்துல் ஜப்பார் அவர்களுக்கு இந்த வக்ஃப் சபைக்கு இந்த எங்களுடைய ஊரினுடைய மிக நீண்ட தேவையாக இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்த்து தந்தமைக்காக இந்த வக்ஃப் சபைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே மாதிரி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களம் அதனுடைய பணிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற MHAM ரிஃப்லான்சர் அவர்களுக்கும் எங்களுடைய ஊர் சார்பான இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கடந்த காலங்களிலே இந்த நிர்வாக பிரச்சனையை மேற்கொள்ளும் போது இதற்கு இருந்த முந்தைய வக்ஃப் சபை சப்ரி ஹலீண்டின் தலைமையிலான வக்ஃப் சபையும் ஒரு நியமனம் கொண்டதை கடந்த 2022 ஆகஸ்ட் 23ஆம் தேதி 31 பேர் கொண்ட நியமனத்தை வழங்கி இருந்துச்சு. ஆனா அது சில அரசியல் காரணங்களுக்காக அதை நடைமுறைப்படுத்த இயலாம போய்விட்டது. அந்த வக்ஃப் சபை கடந்த கால முன்னாள் வக்ஃப் சபை எடுத்த முயற்சியும் ஒரு கடமையானது. அதற்காக அதனுடைய முன்னாள் வக்ஃப் சபை தலைவர் சப்ரி ஹலீண்டின் அவர்களுக்கும் குறிப்பாக உதுமாலப்ப வைத்தியர் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருந்தார், அவர்களுக்கும் என்னுடைய ஊர் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்வது, இது இந்த ஊரினுடைய ஒரு முதுகெலும்பான ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விடயத்துக்கான ஒரு தீர்வை எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய பங்களிப்போட இறைவனோட உதவியால இன்றைக்கு வெற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இது யாரையும் பழி வாங்குறதோ அல்லது யாரையும் இதை ஒதுக்கி வைக்கிறதோ அந்த முயற்சியாக இல்லை. இது பள்ளிவாசல், இது இறைவனுடன் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதம். எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோருடைய பங்களிப்போடையும் எல்லா தரப்போட ஆதரவையும் எடுத்து
இந்த நிர்வாகத்தை சரியாக கொண்டு போறதுக்கான முயற்சிகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா தரப்புகளோடையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பூரண ஒத்துழைப்புகளை இந்த பள்ளிவாசல் இவ்விரு பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள் இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अस्सलाम वालेकुम अय्युबन वनकम मम मे कल्मुने प्रदेशे इंदला कल्मुनकुडी मुहिदीन जुम्मा पल्ली कड़करपल्ली दायक सभा සඳහා වැඩ කරපු ප්‍රදේශවාදී විදිහට මම කතා කරනවා. මේ කල්මුනකුඩි මුහිදීන් ජුම්මා පල්ලි කියන්නේ මේ ප්‍රදේශවලින් සාම්ප්‍රදාය කටයුතු කරපු මිහ හොඳම ප්‍රසිද්ධ පල්ලි එකක්. මේ පල්ලි එකේ ඉතිහාසයේ more than 200 years වගේ මේ පල්ලි එකක් තමයි මේ පල්ලිය. මේ පල්ලි වලින් last 17 years දායක සභාව නැතුව ඇඩ්මිනිස්ට්‍රේෂන් නැත්නම් රස්ටි බෝඩ් අපි කියන්නේ රස්ටි බෝඩ් කියලා රස්ටි බෝඩ් නැතුව පර්සන් ඔෆ් ද ඉන්චාර්ජ් දාලා ඒ කටයුතු වලට ගිහිල්ලා තිබ්බා. ඒ හින්දා අපි ගොඩාක් කම්ප්ලයින් කරා මේ පල්ලි දායක සභාව නැත්නම් රස්ටි බෝඩ් නැති හින්දා අපිට සාමාන්‍ය මිනිස්සුන්ට ගොඩාක් ප්‍රශ්න තිබ්බා. ඒ ප්‍රශ්න සඳහා ප්‍රදේශ ගම්වාසී විදියට අපි ගොඩාක් ලිව්වා. ඒ කාලයේ සමහර ඒවා ටෙම්පරරි සොලියුෂන් දාලාට පර්මනන්ට් දායක සභාව නැත්නම් ට්‍රස්ටි බෝඩ් එකක් දාලා නැහැ. ඒ හින්දා අපි කන්ටිනියස්ලි වැඩ කරපු හින්දා මේ කාලයේ බුද්ධ ශාසන කල්චරල් අෆෙයර්ස් මිනිස්ටර් විදියට වැඩ කටයුතු කරන්නේ කරු මන්ත්‍රීතුමා අමාත්‍යංශයේ විදුර වික්‍රමනායක මැතිතුමා ඒ යට කියන්නේ වක්ෆ් සභාවට ඒතුමා ඕඩර් කරපු විදියට ඒ වක්ෆ් සභාව හොඳටම කතා කරලා මිනිසුන්ගේ එකතු කරලා මෙතන තීපු පොඩි අදහස් මත අඩු කරලා ඒවා එකතු කරලා අපිට හොඳම දායක සභාවක නැත්නම් රස්ටි බෝඩ් එකක් දාලා තියෙනවා. ඒක මේ අපිට හරි සතුටයි මේ ප්‍රදේශ වලින් අපි මේ පල්ලියකට පාලනය කරනවට අපි හරි සතුටයි. අනිත් එකක් තමයි මේ පල්ලියට අපිට හොඳම දායක සභාවේ රස්ටි බෝඩ් තිබ්බොත් තමයි මේ ප්‍රදේශයේ ඉන්නේ දෙමළ සිංහල මුස්ලිම් ජනතාවත් එක්ක අපිට හොඳට වැඩ කරන්න පුළුවන්. අපිට තියෙන පොඩි ප්‍රශ්න සාකච්ඡා කරලා කතා කරලා අපිට ඉවර කරන්න පුළුවන්. ඒ හින්දා මේක මාර වැදගත් රස්ටි බෝඩ් එකක් දාලා තියෙන්නේ. ඒ හින්දා අපි අමාත්‍යතුමාට අපි ස්තුති කරනවා. ඒ වගේම අපේ මුස්ලිම් රිලිජියස් කල්චර් අෆෙයර්ස් ඩිරෙක්ටර් විදියට දැන් වැඩ කරන්නේ එම්.එම්. රිෆ්ලාන් මහතාටත් අපි ස්තුති කරනවා. ඒ වගේම වක්ෆ් සභාවේ වැඩ කරන අපිට වක්ෆ් සභාව විදියට වැඩ කරන හොඳම වැඩ කරන එයාලටත් අපි සාමාන්‍ය විදියට දෙමළ වලින් මගේ මිත්‍රයාගෙන් කිව්වා. ඒ හින්දා එයාලටත් අපි ස්තුති කරනවා. අනිත් එකක් තමයි මේ ප්‍රදේශ වලින් මේ සාම්ප්‍රදාය වැඩ කටයුතු අපි කරන වෙලාවට අපිට හොඳ ශක්තිමත් කරන මේ පල්ලියකට අපිට දායක සභාව තාලපු හින්දා අපි හරි සතුටින් වෙනවා. ඉදිරි කාලයටත් අපි මේ වැඩ කටයුතු අරගෙන හොඳට කරලා ලංකාවටයි ඒ වගේම මේ ප්‍රදේශයටයි ජාතික ආරක්ෂාවටයි අපි හොඳ විදියට වැඩ කරලා පෙන්නනවා. ඒ මුස්ලිම් ජනතාවගේ මේ ප්‍රදේශවලින් මුස්ලිම් ජනතාව මාර සතුටින් ඉන්නවා කියලා අපි කියලා ඒ ඇමතිතුමාටයි වක්ෆ් සභාවටයි මුස්ලිම් කල්චරල් ඩිපාර්ට්මන්ට් ඩිරෙක්ටර්ටයි අපි ස්තුති කරනවා.